எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. ஜோதிடமே என் கணிதம். பிறப்பு எண் 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ராகுவின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறார்கள். இவர்கள் கடினமான உழைப்பாளிகளாகவும் தன்னுடைய இலக்கை அடையும் வரை ஓய மாட்டார்கள். சமூகம் மற்றும் குடும்பங்களில் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்கும் இவர்கள் ஆழமாக ஆராய்ந்து அதன் நன்மை தீமைகளை கண்டறியும் அபார திறமை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். சவாலான காரியங்களை தங்கள் விடாமுயற்சியால் வென்று முன்னேறும் இவர்கள் தான் சார்ந்த நண்பர்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்கும் உண்மையானவர்களாகவே இருப்பார்கள். பல துறைகளில் திறமை கொண்ட இவர்கள் தன்னுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பால் வெற்றி பாதையை அடைந்து சமூகத்தில் நல்ல பெயர் புகழுடன் தலைமைத்துவ பதவிகளுக்கு ஏற்ற சிறந்த மனிதர்களாகவே இருப்பார்கள். பிறப்பு எண் 4. மேலே சொன்ன அனைத்து விதிகளும் இவர்களுக்கு சரியாகவே பொருந்தக்கூடியதாகும். பிறப்பு எண் 13. பொதுவான குணங்களோடும் தங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத தடைகளையும் சவால்களையும் சந்தித்து சமாளிப்பதன் மூலம் மனவலிமை பெற்ற மனிதர்களாக இருப்பார்கள். வழக்கமான செயல்களில் ஆர்வம் கொள்ளாமல் தனக்கென்று வித்தியாசமான வழிகளில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆர்வம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நெஞ்சுரம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏற்ற இறக்கங்கள் கொண்ட வாழ்க்கையாகவும் சவால்கள் நிறைந்த குடும்ப அமைப்பாகவும் கொண்ட இவர்கள் அனைத்தையும் கடந்து வலுவான குடும்ப வாழ்க்கை அமைக்கும் திறன் கொண்டவர்கள். சவால்கள் நிறைந்த வாழ்க்கையானாலும் அனைத்தையும் கடந்து சமுதாயத்தில் தனக்கென வலுவான சொந்த அடையாளத்தை உருவாக்குவார்கள். பிறப்பு எண் 22. எண் 2 பொதுவான குணங்களோடும் இது மிக சக்தி வாய்ந்த எண்ணாகவும் அதாவது மாஸ்டர் எண் என்று கணித வல்லுநர்கள் பதிவு செய்துள்ளனர். எதிர்காலத்தை உணர்ந்து செயல்படும் இவர்கள் பெரிய கனவுகளையும் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் லட்சியங்களையும் கொண்டு அதாவது உழைத்து வெற்றி பெறுவார்கள். அயராது உழைத்து வெற்றி பெறுவார்கள். சிறந்த தலைமை பண்புகளும் பிறரை ஊக்குவித்து வழிநடத்தி செல்வதிலும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். பிறர் நலத்தின் மீது அக்கறை கொண்டும் சமுதாயத்தில் ஏற்ற இறக்கங்களை வெறுத்து மனிதர்களை சமநிலையோடு பார்க்கும் அற்புத மனிதர்களாகவும் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல மனிதர்களாகவும் இருப்பார்கள். நடிகர் விஜய் அவர்கள் பிறப்பு எண் 22 பிறந்தவர். அதாவது அவருடைய பிறந்த மாதம் வருடம் தேதி என்பது 22/6/1974 என்பதே. இவருக்கு பிறப்பு எண் மற்றும் விதி எண் 4ஆகவே வருகிறது. பிறப்பு எண் 31. எண் 2 பொதுவான குணங்களோடும் கடின உழைப்பு, ஒழுக்கம், நல்ல பேச்சாற்றல், அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் நகைச்சுவை உணவோடும் கலைகளில் ஆர்வம், சுய முடிவு மற்றும் தலைமைத்துவம், சாமர்த்தியமாக மற்றவர்களை வழிநடத்தி செல்வது, புதிய முயற்சிகளில் மிகுதியான தன்னம்பிக்கையோடு துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடும் நெஞ்சுரம் கொண்டவர்களாகவும் சமூகத்தில் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுபவர்களாகவும் நம்பியவர்களுக்கு நல்லவர்களாகவும் புதுமையான சிந்தனை கொண்ட தலைமைத்துவ பதவிக்கு தகுதியான குணம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இது நடிகர் விஜய் அவர்களின் விதி எண்ணாகும். அதாவது தேதி மாதம் வருடம் 22/6/1974 கூட்டி 31 வருவதால் இது அவருடைய விதி எண்ணாக வருகிறது. இது அவருடைய எதிர்கால வாழ்க்கையை குறிக்கக்கூடிய எண்ணாகவும் இருக்கிறது. விதி எண் 4. பிறந்த தேதி மாதம் வருடம் கூட்டி வரும் 4 அல்லது 4 மடங்குகளை விதி எண்ணாக கொண்டவர்கள் பள்ளி பருவ காலம் முதல் பொறுப்பான குழந்தைகளாகவும் விளையாட்டுத்தனத்தோடு ஒருவித முதிர்ச்சியான குணங்களை கொண்டிருப்பார்கள். சிறு வயதில் இருந்தே கொடுக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்து முடித்தும் கல்வியிலும் அதிக மதிப்பெண் பெற கடினமாக உழைக்கவும் செய்வார்கள். குறைவான நண்பர்களோடும் ஆனால் உண்மையான நண்பர்களை தன்வசப்படுத்திக் கொள்வார்கள். இளம் வயது முதலே தமது தொழில் சிந்தனையில் அதிக ஆர்வம் கொண்டும் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காமல் நேர்மையாக உழைத்து முன்னேறுவார்கள். காலப்போக்கில் இவர்களது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக தலைமைத்துவ பதவிகள் இவரை தேடி வரும் வாய்ப்பு மிக பிரகாசமாகவே இருக்கும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.